இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. எப்படி எவிக்ட் ஆனாங்கன்னா, பணப்பெட்டியோட கடைசி பாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோனா 8 lakhs. ஃபர்ஸ்ட் வந்து படிக்கும் போதே வந்து ஃபர்ஸ்ட் குரலா வந்து ஜாக்லின் தான் நான் போறேன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து முத்து ரயானோ வருவாங்க. 3 பேரும் முன்னால நின்றுட்டு இருக்கும் போது பிக் பாஸ் வந்து முத்து ரயான் போய் உட்காருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லின் தான் வந்து சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஜாக்லினுக்கு வந்து மஞ்சரி அப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வெளியே ரெடியா இருக்கும் போதே வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. பயம் வந்துடும், ஒருவேளை நம்ம தோத்துருவோம், உள்ள வராம போயிருவோம்னு அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப பிக் பாஸ் வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு உங்களால முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பஸ்ஸர் அடிச்சிச்சு, ஜாக்லினோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க ஓடினாங்க. பாக்ஸ் எடுத்தாங்க, உள்ளே வந்துட்டாங்க டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னால. எல்லாரும் வந்து ஜாலியாக கத்திட்டு இருப்பாங்க, ஜாக்லின் நீ வந்துட்ட, நீ வந்து ஜெயிச்சிட்ட அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து என்ன சொல்லுவார்னா, இது வந்து டைட் ஃபினிஷ், ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால டீம் வந்து செக் பண்ணிட்டு இருக்கு, ரிசல்ட் வந்து கொஞ்ச நேரத்தை சொல்லுவேன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. எல்லாரையும் பிளாஸ்மா முன்னால உட்கார வச்சுட்டு 2 செகண்ட் வந்து நீங்க வந்து லேட்டா வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ரீப்ளே போடுவாரு. அவங்க கரெக்டா உள்ள வரும்போது 37 செகண்ட் ஆயிரும். ஆனா இந்த டாஸ்க் வந்து 80 மீட்டர்ஸ், டோட்டலா 160 மீட்டர்ஸ் ஓடணும். அது 35 செகண்ட்ஸ்ல இவங்க வந்து 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஓட்டாங்க. அதனால இவங்க வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. எல்லாருமே எவிக்ட் ஆகுறது தான். ஆனா வந்து ஜாக்லின் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி தோத்ததுனால எல்லாருமே கொஞ்சம் சேடா தான் ஆனாங்க. ஆக்சுவலா வீட்டுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து சேட் ஆயிட்டாங்க. நிறைய பேர் வந்து அழுதாங்க. ஜாக்லின்லாம் விடாம அழுதுட்டே இருந்தாங்க. அப்படியே கேமராவை திருப்பினா ஜெஃப்ரியும் சத்யாவும் மட்டும் ஒரு ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னா, நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க பிக் பாஸ் சாச்சனால அழவே இல்லை, சும்மா அழுது அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க 2 பேரும். உள்ள இருக்கிறவங்க வந்து சும்மா அழுகுறாங்களோ உண்மையா அழுகுறாங்களோ அது மேட்ரு இல்லை. ஆனா வந்து எல்லாருக்குமே ஒரு சேட்னஸ் இருந்துச்சு. ஏன்னா ஓடி போயிட்டு கேம்ல தோத்து வெளியே போறாங்களே, அதனால எல்லாருமே கொஞ்சம் சேடா தான் இருந்தாங்க. ஜாக்லின் வெளியே போகும்போது அழுதுட்டே இருப்பாங்க. பிக் பாஸ் வந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி நிறைய சொல்லுவார்ல, அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்னால முடிஞ்ச பரிசு வந்து அந்த டிராஃபி நீங்க உடைக்க தேவையில்லை, நீங்க கையோட நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஜாக்லின் எல்லாம் போயிட்டு அப்புறம் தர்ஷா, ஜெஃப்ரி, சத்யா அப்புறம் வந்து வர்ஷினி இவங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு சைடு வந்து ஜாக்லின் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சேடா இருக்காங்க. ஒரு சைடு இவங்க எல்லாம் பார்ட்டி பண்ற மாதிரி ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து முத்து மஞ்சரிக்கெல்லாம் வந்து செம கடுப்பா இருக்கும். முத்து என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி இவங்க எவிக்ட் ஆகி போயிருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ பார்ட்டி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பணப்பெட்டியே வந்து கேர்ள்ஸ் ரவுண்டுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஜாக்லினும் பவித்ராவும் தான் முன்னால போய் நிப்பாங்க. பவித்ரா வந்து ஜாக்லின் கிட்ட கேட்டு வாங்கிப்பாங்க, நான் மாரி போறேன்னு சொல்லிட்டு. டிஸ்டன்ஸ் வந்து 45 மீட்டர் வந்து 25 செகண்ட்ஸ்ல ஓடணும். பவித்ரா வந்து 23 செகண்ட்ஸ்ல ஓடிட்டு வந்துருவாங்க. அந்த 2 lakh ஜெயிச்சிட்டதுக்கு அப்புறம் ஜாக்லின் திஸ் இஸ் ஃபார் யூன்னு சொல்லிட்டு இந்த கேஷ் உனக்கு தான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பவித்ரா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து இந்த ரவுண்ட்ல வந்து யார் வேணா போலாம், கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் கிடையாது. 3 பாக்ஸ் வச்சிருப்போம், சில்வர், வுட், கோல்டு பாக்ஸ். இந்த 3 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல வந்து 5 lakhs இருக்கும். அதை வந்து நீங்க தான் பார்த்து எடுத்துட்டு வரணும்ன்ற மாதிரி சொல்லுவாரு. டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 60 மீட்டரை வந்து 30 செகண்ட்ஸ்ல ஓடிட்டு வரணும். இதுக்கு யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா, முத்து, ரயான், ஜாக்லின், சௌந்தர்யா, விஷால் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. இவங்க 1 ஹவருக்கு மேல வந்து முடிவு எடுக்காதனால பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்களோ அவங்களுக்கே குத்துருவாரு. சௌந்தர்யா தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க, அதனால சௌந்தர்யா குத்துட்டு இருப்பாரு. சௌந்தர்யாவும் ஓடுவாங்க, ஆனா வந்து பாதி தூரத்திலேயே திரும்பி ஓடியாந்துருவாங்க, நம்மளால முடியாது லேட் ஆகும்னு சொல்லிட்டு வந்துருவாங்க உள்ள. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஜோவிகா, வனிதா, ராபர்ட் மாஸ்டர் அவங்க வந்து அவங்க படம் ப்ரொமோஷனுக்காக வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பணப்பட்டி வரும், அதுக்கு வந்து விஷால், முத்து, ரயான் போயிருப்பாங்க. அப்ப விஷால் வந்து கேட்டு வாங்கிப்பாரு, நான் போறேன்னு சொல்லிட்டு. டிஸ்டன்ஸ் வந்து 60 மீட்டர், டைம் வந்து 30 செகண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா விஷால் வந்து 25 செகண்ட்லேயே உள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து ராணவ், மஞ்சரி எல்லாம் வந்திருப்பாங்க. பிக் பாஸ் கிட்ட வந்து விஷால் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இது மாதிரி உங்ககிட்ட இருந்து நாங்க ரொம்ப தைரியத்தை கத்துக்கணும், இனிமேல் நாங்க வாழ்க்கையில வந்து எதனா ஃபேஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லுவாரு. அப்போ சௌந்தர்யா வந்து நானும் தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் கேட்பாரு, நானும்னா நீங்க என்ன மார்க்கெட்ல வந்து கொசுருக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை கேக்குறீங்க நானும் அப்படின்றதுக்கு ஃபன்னா அது மாதிரி சொல்லியிருப்பாரு. பிக் பாஸ் சீசனே முடிய போகுது. நீங்க வந்து யார் டைட்டில் வினர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? முத்துவா, சௌந்தர்யாவா, ரயானா, பவித்ராவா, விஷாலா? யார் ஜெயிக்கணுமோ அவங்களோட நேமை கமெண்ட்ல பண்ணுங்க. கமெண்ட்ல போட்டா மட்டும் பத்தாது, ஓட்டம் போடுங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம்.